ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா விலாக்ஸ். என்னோடய நேம் வந்து உத்ரா அண்ட் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தேனி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து எந்த ஓரியன்டாக நான் வந்து விலாக்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஓரியன்டான விலாக்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து ஆஸ் அ ஹோம் மேக்கராக எப்படி வந்து வீட்டிலே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதும் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து என்னோடய விலாக்ஸில் வந்து நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக சில பேருக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறது மூலயமா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு அப்படின்னு நினச்சா எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8th மந்த் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 9th மந்த் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 4-5 டேஸில் வந்து எனக்கு 9th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா January 5th வந்து 9th மந்த் அதாவது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2025 வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் விஷஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோப். நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திங்கன்னா அது இந்த இயர்க்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க அப்படின்னு என்னோடய விஷஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் வந்து எல்லாருமே வந்து இப்போ ப்ரீ பிளான்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நானுமே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எது ரொம்ப நெசசரியோ அதை மட்டும் வாங்கி அயர்ன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து திங்ஸ் வாங்க அலோவ் பண்ணல. முன்னாடியே குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய திங்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காமிக்கிற ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நீ வந்து மேக்ஸிமம் ரொம்ப திங்ஸை வந்து கேரி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேபியை கேரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெட் அது வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வித் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து கிட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்த பிறந்த உடனே வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அண்ட் அந்த பெட்டையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து அந்த தேனியில் வந்து நான் அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் அண்ட் நம்ம கூட வரவங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து எசென்ஷியல் அண்ட் நமக்கு என்னெல்லாம் வந்து எசென்ஷியல் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்கிறப்போ வந்து ஸோ உங்களுக்கும் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 தடவையாவது ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ அன்னைக்கு வந்து சரியான மழை. ஸோ ஃப்ரைடேன்றனால வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பேன். ஸோ இந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை வெந்தயம் இதெல்லாம் வந்து கோகோனட் ஆயிலில் அம்மா போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதில் உள்ள ஹேர் ஆயிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் வந்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கும் ஹேருக்கும் பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில் இந்த ஒரு பேக்கும் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு பேக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம், அந்த பழுத்த வாழைப்பழத்தோட புளிச்ச தயிர் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா இந்த டீடான் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 1 kg 1/2 kg அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அரைச்சி கொடுக்குறோம். இல்லை வந்து 100 grams நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரெடி பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா
இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கனாலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு டேட்டில் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 10 to 15 டேஸ்க்குள்ளே வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு தான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஃப்ரெஷ்னஸ். அதோடு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்காண்டியே வந்து ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் டைம் இல்லாதவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து டைமே இருக்காது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த நலங்கு மாவு இதெல்லாம் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ண முடியாதவங்களுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி 1 kg 1/2 kg அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே பின் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்லா பிரித்து இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக சிக்கு எடுத்துருவேன். சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பனானா அண்ட் கர்டு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா சுடு தண்ணியில் குளிச்சிடுவேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கிறேன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன்றனால டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்குது தண்ணி வந்து தலைக்கு ஊற்றுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மத்தியானத்தில் இல்லை மார்னிங்கே குளிச்சிருங்க. ஸோ ஏன்னா வந்து நமக்கு இந்த டைமில் ஃபீவரோ இல்லை கோல்டோ வந்துச்சுன்னா அது வந்து குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மத்தியானத்தில் கூட ஹாட் வாட்டர் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குடிக்கிறது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிடுவேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அந்த பனானா அண்டு கர்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டீடான் பேக்கோடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பைத்தமாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சிருவேன். அண்ட் பாடி ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு குளிப்பேன். ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறனால நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து பார்க்க க்ளோயிங்காக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த மாதிரி வீட்டிலே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிஐஒய் பேக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேக்கையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பேக்கை வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு நெயில் எக்ஸ்டென்ஷனும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஸ்ட் பியூட்டி சர்வீஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக வந்து என்னோடய கிளைண்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வந்து எனக்கு வந்து புக்கிங் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இது 2லேருந்து தான் வந்து எனக்கு புக்கிங்ஸ் வருது. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 o'clock தான் வந்து புக்கிங் இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து குளிச்சுட்டு ஸ்கின் கேர் வந்து குளித்ததுக்கப்புறமா நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் கிளைண்ட் வந்து வீட்டுக்கு வரனாலே வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வந்து லைட் மேக்கப்பில் தான் வந்து இருப்பேன். ஸோ மேக்கப் இன் சென்ஸ் லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட்லாம் வந்து போட மாட்டேன். நம்ம நார்மல் டால்கம் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து மித்த நாளில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் டால்கம் பவுடர்லாம். ஏன்னா இப்போ கிளைண்ட் எல்லாம் வீட்டுக்கு வரனால நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றக்காண்டியே வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து இப்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டமாக ஸ்கின் டேன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுப்போம் அந்த டைமில். ஸோ வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்க் பேச்சஸ் அண்ட் வந்து பெல்லிலாம் நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ வந்து நம்மளால் கீழே குனிஞ்சு முட்டிலையோ இல்லை எங்கேயுமே வந்து நம்மளால் வந்து கஷ்டமாக இருக்கும் குளிக்கிறதுக்கு கூட. ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கோ இல்லை பாடி பேக்கோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ
அந்த ஸ்கின் டேன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆகலாம். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பிஸ்னஸ் எப்படி வந்து நீங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிகினிங்கில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து கிளைண்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டெவலப் பண்ணாமல் வச்சுருந்தேன். நான் எதுவுமே போஸ்ட்டே போட மாட்டேன். வாட்ஸ்அப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்ற விஷயத்த சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அதாவது சும்மா மெசேஜ் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அப்படியே வச்சுருவேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு கிளைண்ட்ஸே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங்கில் வந்து எனக்கு அந்த பிஸ்னஸில் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தப்போ நிறைய வந்து எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய போஸ்ட் க்ரியேட் பண்ணேன். க்ரியேட் பண்ண தெரிலனா கூட நான் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அதில் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அண்ட் எப்படி வந்து ஒரு பேஜை க்ரியேட் பண்ணணும் அண்ட் எடிட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓன் கண்டென்ட்டாக வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு நியூ இயர் வருது அப்படின்னா அதுக்கான ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது பியூட்டி சர்வீஸ் இன் சென்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 சர்வீஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு சர்வீஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய வந்து நான் போட ஆரம்பித்தேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி வந்து போஸ்ட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு கிளைண்ட் வந்தால் கூட அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். அண்ட் நீங்கள் மித்தவங்க பண்ணுறாங்கன்றதுக்காண்டி சேம் பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுறது அண்ட் வந்து அவங்க இப்போது ஏன்னா வந்து அது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து அந்த ஒரு வாரம் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க, டெய்லரிங் பண்ணுறாங்க வீட்டில் இருந்தேவும். ஸோ எந்த ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அண்ட் நீங்கள் அதில் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லரிங் மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, பேசிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டெய்லரிங் வந்து என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஏதாவது நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ட்ரெஸ் வந்து உங்கள்கிட்டே சர்வீஸ் ஸ்டிச்சிங் அவங்க பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 சுடிதார் அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோ இல்லை நான் லைனிங் ப்ளவுஸோ நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் ஆகிடுவாங்க. அதாவது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிளைண்ட்ஸோ இல்லை வந்து கஸ்டமர் என்கொயரியோ உங்களுக்கு அவ்வளோவா வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான். அதாவது நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜஸில் நீங்கள் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணுறது மூலயமா உங்களை 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களே உங்களுக்கு வர ஒரு கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து நல்லா தெளிவாகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2-3 பேருக்கு நீங்கள் வீட்டிலே தச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டிலே சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து வர எக்ஸ்டென்ஷன் நெயில் எக்ஸ்டென்ஷனோ மித்த சர்வீஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலியமாக இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு கிளைண்ட்டே வந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது மூலிமா தான் எனக்கு வராங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கிளைண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் எனக்கு ரெஃபர் பண்ணி வந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிரைடு, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து சிஸ்டர் அண்ட் அவங்களோட யங்கர் சிஸ்டருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 பேருமே பண்ணனால நான் வந்து ஒரு 10% வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணேன். ஸோ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கணும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.